எத்தனை பேர் இதனுடைய உள்ளே பிரவேசிக்க முடியும்? அப்பனே செத்து போயிட்டாங்க, அவன் சாப்டர் க்ளோஸ்டு. ஆனா நீ செத்து போகல தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாம் உயிரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்க குடும்பத்துக்கு இன்னும் ஆபத்து வரல, உன்னுடைய மனைவிக்கு இன்னும் ஆபத்து வரல, உன்னுடைய மகளோ இன்னும் செத்து போகல, உனக்கு வேலை இன்னும் நஷ்டமாகல. ஜாக்கிரதை, வேதனைகள் வந்ததுக்கு பிறகு நீ மனம் மாறிட்டு பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய கால்கள் நஷ்டமானதுக்கு பிறகு நீ மனம் மாறி பிரயோஜனம் இல்லை. நீ வேதனைகளை அனுபவிக்கிறதுக்கு முன்பதாகவே நீ மனம் திரும்பும் போது ஆசீர்வாதம். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவனுக்கு எப்பவுமே சின்னதுல இருந்து ஒரு பழக்கம், நாங்க ஹைஸ்கூல் படிக்கும் போது ஒரு பழக்கம், எப்ப பார்த்தாலும் ஜாதகம் பாக்குற வழக்கம். அவன் ஒரு நாள் கைரேக சாஸ்திரி ஒருத்தர், பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருந்தார். உடனே அவன் சொன்னா 25 ரூபாய் அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி அந்த கைரேகை பாக்குறவங்க கொண்டு போய் ரூபா கொடுத்தான். அவன் சொன்னா 40 பக்கம் நோட்டு ஒண்ணு வாங்கி கையெல்லாம் மை தடவி அவனை அந்த பேப்பர்ல அடிச்சு, நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா, இந்த ரேகையெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு வைக்கிறேன்னு சொன்னான். அடுத்த நாள் போய் வந்தோம். அப்போ அந்த நோட்டை வாங்கிட்டான். சொன்னா சரி எல்லாம் கரெக்டா இருக்குன்னா, ரொம்ப கரெக்டா இருக்கு தம்பி, எப்படி இந்த பண விஷயத்தெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு ஒரு குறையும் வராது. என்னுடைய ஆயுசு எப்படி இருக்குதுங்க? அதுக்கு என்னப்பா 75 தாண்டி போயிட்டு இருக்குதுப்பா, 75 தாண்டி போயிட்டு இருக்குது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ அவனுக்கு ஒரு திருப்தி இல்ல. அதே சேலத்துல கும்பகோண சாஸ்திரியான்னு சொல்லிட்டு, கும்பகோணத்துல பெரிய ஒரு சாஸ்திரியா ஒருத்தர் இருக்கிறார், ஜாதகம் கணக்கு போடுறவர். அந்த ஜாதகத்தை கணக்கு போட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்பாவுக்கு தெரியாம பெட்டி கடையில ஜாதகம் வச்சிருக்கான். நான் சொல்றேன், இந்த தம்பி யார் தெரியுங்களா? கிறிஸ்துவ பெற்றோருக்கு வளர்ந்தவன், கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறவன். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எத்தனை பேரு ஜாதகம் பாக்குறவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? பிள்ளைங்க பிறந்தா போதும் ஜாதகத்தை கணக்கு போடுறவங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? கைரேகை பாக்குறவங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தெய்வத்துக்கு பிடிக்காதது இந்த ஜாதகமும், இந்த குறி பாக்குறதும், இந்த கைரேகை பாக்குறதும் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல புது புது ராஜாலாம் வர்றாங்க இல்லையா? அப்ப கர்த்தர் அந்த புது ராஜாக்கெல்லாம் கொடுத்த முதல் கட்டளை என்ன தெரியுங்களா? உன் நாட்டுக்குள்ள நீ ராஜபாரம் எடுத்த உடனே உன் நாட்டுக்குள்ள குறி பார்க்கிறவர்களையும், ஜோசியம் பார்க்கிறவர்களையும், நாள் பார்க்கிறவர்களையும் நாட்டை விட்டு வெளியே அனுப்பு. இதாங்க முதல் கட்டளை. கடவுளுக்கு பிடிக்காதது நாள் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, ரேகை பார்க்கிறது. எத்தனை பேர் ரகசியமா உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னாக்கா நாள் பார்க்கறவங்க எத்தனை பேரு? கிறிஸ்தவ குடும்பத்துல கல்யாணம் நடக்கிற தேதியை பாருங்க, இன்விடேஷன் வரும் இல்லையா, கல்யாண கார்டு. அந்த கார்டு தேதியை பாருங்க, அந்த தேதியில தான் முகூர்த்த நாள்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா அவனை போட்டு கூப்பிட்டு கேளுங்க, என்னங்க முகூர்த்த நாளை பார்த்து, நீங்க ஒரு கிறிஸ்தவனாச்சே, அந்த மாதிரி முகூர்த்த நாளை பார்த்து கரெக்டா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னா, அப்படிங்களா? பாத்தீங்களா என்னமா அமைஞ்சிருச்சு, பாத்தீங்களா எவ்வளவு அருமையா அமைஞ்சிச்சு, பாத்தீங்களா? நாங்க பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப அருமையா அமைஞ்சு போச்சு. இப்படி தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்றவங்க எத்தனை பேரு? ஜாதகம் பாக்குறவங்க ஆகட்டும், ஜோசியம் பாக்குறவங்க, கைரேகை பாக்குறவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. இந்த காரியத்தை கர்த்தர் திட்டவட்டமா வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நண்பன் அதை பார்த்தான், ஜாதகத்தை எடுத்துட்டு போனான், 35 ரூபாய் அவனுடைய கையில தந்தான். இந்த என்னுடைய பிறந்த நாள் நட்சத்திரம் இது, என்னுடைய ஜாதகம் உன் கையில கொடுத்துட்டேன், என்ன கணிக்கிற கணிச்சு சொல்லு. அடுத்த நாள் போனா ஜாதக கணக்கு, அவனு ஒரு 40 பக்கம் நோட்ல எல்லாம் கிளீனா எழுதணும். எல்லாம் பார்த்தான், என்னுடைய பணம் விஷயம், வேலை விஷயம், நீ நல்லா வேலைக்கு வருவப்பா, உயர்ந்த பதவிக்கெல்லாம் நீ வருவ, எல்லாம் ரொம்ப கரெக்டா சொன்னான். அது சரிங்க, என்னுடைய ஆயுள் ரேகை என்னங்க எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்ன, ஆயுள் ரேகைக்கு என்னப்பா 79 தாண்டி போயிட்டு இருக்குதுப்பா. 79 என்னங்க 79? நல்லா பாருங்க, நல்லா கூட்டி பாருங்க, எல்லாம் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்துட்டோம்ப்பா, 79 தாண்டி போயிட்டு இருக்குது. இல்லைங்க, கைரேகை சொல்லுது 75ன்னு, நீங்க 79ன்னு. ஏங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசம்? ரெண்டுக்கும் வயசுல 4-5 வயசு கொஞ்சம் வித்தியாசமா அடிக்குத, என்ன விஷயம்? நீங்க கணக்குல தப்பா இருக்குமா? அதெல்லாம் இல்ல, என் கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனாலும் இந்த பையன் கொஞ்சம் கூட மனசுக்கு சந்தோஷம் இல்லைங்க. கிளாஸ்ல உட்காந்து படிக்கவே அவனுக்கு முடியல. நான் சொன்னேன், ஏன்பா ஏன் நீ இப்படி வேதனைப்பட்டு இருக்கிற? இன்னும் ஒரு 4 வயசு தானே வித்தியாசம், அது 75 வயசுக்கு தான் நீ யோசிக்கணும். இப்ப என்ன உனக்கு ஏன் இப்பவே குறிச்சு நீ அப்படி வேதனைப்பட்டு இருக்க? இல்லையே, இருந்தாலும் இந்த ரெண்டுக்கு ஏன் இப்படி டிஃபர் ஆகுது, என்ன விஷயமா இருக்கும்? இப்படியே அவன் ஓரி பண்ணிட்டே இருந்தான். 2 பேரும் படிச்சோம். அவன் இன்ஜினியர் லைனுக்கு போயிட்டான், நான் டாக்டர் லைனுக்கு வந்துட்டேன். அவன் இன்ஜினியர் ஆயிட்டு பாம்பேக்கு அவனுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, ஒரு பெரிய கம்பெனில அவன் பெரிய இன்ஜினியரா போயிட்டான். அங்கிருந்து எனக்கு கடிதம் எழுதுறான், நான் இப்ப பாம்பேக்கு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். உனக்கு தெரியுமா, இந்த பாம்பே சொர்க்கலோக மாதிரி இருக்குது, பாம்பே சொர்க்கலோகமா இருக்குது. 24 மணி நேரம் எனக்கு பத்தவே மாட்டேங்குதுங்க. ஒரு நாளைக்கு 40 மணி நேரம் இருந்தா கூட எனக்கு பத்தாது, அவ்வளவு தூரம் 24 ஹவர்ஸும் நான் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீ ஒரு தடவை வாயேன், ஒரே ஒரு வாரம் என் கூட தங்கி பாரு, சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும். பாவத்தை பச்சை தண்ணி மாதிரி குடிக்க ஆரம்பிச்சான், இஷ்டம் போல ஜீவிக்க ஆரம்பிச்சான். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஒரு நாள் திடீர்னு அவன் இன்னொரு கடிதம் எனக்கு எழுதினான். அவன் எழுதும் போது சொன்னான், பாரு நான் உனக்கு மாத்திரம் ரகசியமா சொல்றேன், உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாத, நான் உனக்கு மாத்திரம் ரகசியமா உனக்கு எழுதுறேன். ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு அசிங்கமான தவறான ஒரு வியாதி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு என்னுடைய தவறான ஜீவியத்தினால.
எங்க கம்பெனி டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. இவ்வளவு பெரிய ஆபீசருக்கு இந்த மாதிரி அசிங்கமான வியாதியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்க. ஆகவே நீ ஒரு டாக்டர் தானே, நீ எப்படியாவது என்ன செய்யற, கேப்சூலா எழுதித்தா, மாத்திரையா எழுதி தந்துரு, நான் இங்க எங்கேயாவது வாங்கி நான் சாப்பிட்டு சரிப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய வியாதியுடைய அடையாளம் எல்லாம் நான் இதுல எழுதியிருக்கிறேன், அதை பார்த்து நீ வைத்தியம் செய் என்று சொல்லிட்டு எழுதணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, ரொம்ப சூடோட இருக்கிறேன். யாரெல்லாம் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ரட்சிப்பின் காரியத்தை சொல்றதா என்னுடைய முதல் வேலையா இருந்துச்சு. இவன் என்னுடைய கடிதம் வந்தற்பாடு என்னுடைய உள்ளத்தின் துக்கம் ரொம்ப அதிகமாச்சு. நான் உனக்கு ஒரு லாங் லெட்டர் ஒன்னு எழுதினேன். பாரு, உன்னுடைய வியாதிக்கு நான் ஒரு வைத்தியம் நான் செய்ய போறதில்ல, ஆனா ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்படணும். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டுட்ட ஒப்பு கொடுத்து நீ ஒரு கடிதம் எழுதி தந்தி எடுத்தா கூட போதும், அடுத்த நிமிஷமே நான் உனக்கு ஒரு மருந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வசனத்தெல்லாம் கோட் பண்ணி ஒரு கடிதம் ஒன்னு எழுதினேன். அந்த கழுத்தை பார்த்தவன அவனுக்கு வந்த எரிச்சலும் கோபம் சொல்ல முடியாது. அடுத்த நாளே ஒரு கடிதம் எழுதிட்டாங்க. அந்த கழுத்தை இருக்கான், ஆமா உலகத்துல நீ ஒருத்தன் தான் டாக்டர் நினைச்சிட்டு இருக்கிறியா, ஏன் இங்க வேற யாருமே டாக்டர் கிடையாதா, ஏன் அங்க போய் நான் வைத்தியம் செய்ய முடியாதா, என்னமோ என் நண்பன் ஆச்சேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டேன், என்னமோ அவ்வளவு பிகு பண்ணிக்கிறிய. பார், நீ சொன்ன அந்த உபதேசம் இருக்குது பாரு, இதெல்லாம் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு ஈச்சல உட்காந்து ஆடிட்டு இருக்கிறேன் பாரு, அப்ப நான் பாக்குறேன். இப்ப வந்து இந்த மாதிரி காரியத்தை சொல்றதுன்னா எனக்கு லெட்டரே எழுதாதேன்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சிட்டான். 1.5 மாசம் ஆச்சுங்க கடிதம் வந்து. 1.5 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு பாம்பேல இருந்து ஒரு டெலிகிராம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அவங்களுடைய வீடு இருக்குது. அவங்க அப்பா அந்த டெலிகிராம் எடுத்துட்டு வந்தாரு. என்னப்பா பண்றது, டெலிகிராம் பார்த்தா மகன் டைட், உங்க பையன் செத்து போயிட்டான். அவனுடைய உடம்பை எடுத்துட்டு வரதுக்கு சேலத்துல இருந்து பாம்பேக்கு போறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஏறக்குறைய 4 நாள் ஆகும் பிரயாணம். ஏறக்குறைய 2000 மைலுக்கு அந்த ஆண்டு இருக்குது. ஆகவே இந்த இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி பாடி எடுத்துட்டு வர முடியாது. ஆகவே நாங்களே இங்க அடக்கம் பண்ணிட்டோம். அவனுடைய சாமானங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை வேணா நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அங்கிருந்து எழுதி இருக்குது. இதை தந்தியை வச்சுட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அப்புறம் போய் அந்த சாமானத்தெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு அவங்க அப்பா போனார். போயிட்டு வந்திருப்பாரு. நாங்க கேட்டோம், ஆமா எப்படிங்க செத்து போனாரு? அப்ப அவர் சொன்னாரு, அவனுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, சாயந்தரம் ஆனா அந்த ஸ்விம்மிங் பூல் ஒண்ணு இருக்குது, அதாவது பெண்களோட சேர்ந்து குளிக்கிற ஒரு இடம் இருக்குது. கீழே டியூப் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, தண்ணி பளிங்கு மாதிரி இருக்கும். இங்க கூட இருக்குது இல்லையா, அநேக லாட்ஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி நல்ல பெண்களோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து குளிச்சு தமாஷ் பண்ணி அந்த குளிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் இதே மாதிரி அவன் விளையாடி விபச்சாரம் செஞ்சு அவன் மேல ஏறி வருகிற வழியில கடைசி படிக்கட்டுல தலையை தொடச்சிக்கிட்டே வந்தான். திடீர்னு தவறுனா அப்படியே உருண்டு 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 கீழே விழுந்துட்டான். தலையை ஒரு அடிபட்டுச்சு, அந்த கல்லு மேல ஒரு அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். ரத்தம் கித்தம் ஒண்ணும் வரல. தண்ணிக்குள்ள விழுந்தவன் வெளியே வரவே இல்லை. சினேதெல்லாம் பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாங்க, அவன் உள்ளேயே இப்படியே இருக்கிறான். என்ன இது, ஒண்ணுமே பேசவே இல்லை. ஒருவேளை இவன் தமாஷுக்காக அப்படி இருக்கிறானோ, நம்ம பக்கத்துல போனா நம்மளை பிடிச்சி ஒரே அமுக்கிடுவானோ, இப்படி எல்லாம் யோசனை பண்ணாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. ராஜ், டோன்ட் யூ ஹியர் மீ? என் சத்தம் உனக்கு கேக்குதாப்பா? ஒரு சத்தமும் இல்ல, ஒரு பதிலும் இல்ல. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பாடி அப்படியே அசைய ஆரம்பிச்சது, மேல மிதக்க ஆரம்பிச்சது, மூக்குல இருந்து பபிள்ஸ் எல்லாம் மேல வர ஆரம்பிச்சது. அப்படியே அசைஞ்சு அந்த கரை பக்கமாகவே போச்சு. இப்பதான் சிலர் புரிஞ்சுட்டாங்க, ஓஹோ என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிநேகர் ஒருத்தன் கீழே குதிச்சு அவனுடைய முடியை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அங்க இருக்கிற டாக்டர், அங்க எப்பவுமே ரெடியா ஒரு டாக்டர் இருப்பார், கம்பெனி டாக்டர் இருப்பார். அவரு வந்து இம்மிடியா ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் செஞ்சாரு, இன்ஜெக்ஷன் போட்டாரு, எல்லாம் செஞ்சாருங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் அப்போதே செத்து போயிட்டான். அப்போதே செத்து போயிட்டான். எப்ப செத்து போனான் தெரியுங்களா? எப்போ அவனுடைய செத்து போனப்போ அவனுடைய வயசு என்ன தெரியுங்களா? 29. கைரேகை சொல்லிச்சு 75 தாண்டி தான் அவனுக்கு மரணம்னு. ஜாதகம் சொல்லிச்சு 79 தாண்டி தான் மரணம்னு. ஆனா பிரதர் செத்து போனது 29வது வயசுல. யோசனை பண்ணி பாருங்க. மனம் திரும்புறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சோம், அவனால மனம் திரும்பல. என்னுடைய நண்பன், சிறு வயதிலிருந்தே ஒன்னாக நாங்க படிச்சோம். என்னுடைய நண்பனை இழந்து போனேன். அருமையானவர்களே, அவனை குறிச்சு இனிமே நான் துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களை குறிச்சு நான் துக்கப்படுறேன். இங்க இருக்கிற வாலிபர்களை குறிச்சு துக்கப்படுறேன். நேற்றை விட இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வந்திருக்கிறீங்களே, அப்ப நேரம் உங்களை போல உள்ள வாலிபன் அவன் செத்து போயிட்டான். ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. வேதனைகள் வருவதற்கு முன்பதாக, துன்பங்கள் வருவதற்கு முன்பதாக, ஏமாற்றங்கள் வருவதற்கு முன்பதாக இன்றைக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுப்ப என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும். வேதனைகள் வந்த பிறகு நீ மாற முடியாது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். சிறு வயது முதலே நீ கீழ்ப்படியாதது உனக்குரிய பழக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறு வயசு முதலே உனக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, கீழ்ப்படியாதது உனக்கு ஒரு பழக்கம். சுகமா இருக்கும் போது நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா? சுகமா இருக்கும் போது நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? எத்தனை முறை உங்க அம்மா சொன்னாங்க, எத்தனை முறை உங்க அப்பா சொன்னாங்க, எத்தனை முறை கூட்டங்களிலே கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் நீயோ கேட்க மாட்டேன்னு சொன்னேன். யாரோ பேசட்டும், நான் இன்னும் வாழ வேண்டியவன், நான் இன்னும் அனுபவிக்க வேண்டிய என்று சொல்லி இஷ்டம் போல் நீ வாழ்ந்து கொண்டிருந்த. இன்னைக்கு ராத்திரி கடைசி எச்சரிப்பு.
வேதனையுடைய உன்னுடைய கண்ணீர் வருவதற்கு முன்பதாக நீ மனம் திரும்பி ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்தனாக்கா இரண்டாவது ஆயுதம் வரப்போறதில்லை. இரண்டாவது ஆயுதம் வந்துச்சு, உன்னுடைய மகள் மரிக்கும், நீ வேலை நஷ்டமாகும், சிக்ஷை வந்ததுக்கு பிறகு நீ மனம் மாறி பிரயோஜனம் இல்லையா? நம்ம கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கடைசி நேரம் இது. கொழும்பு பட்டணத்துல உன்னை இயேசு கிறிஸ்து சந்திக்க கடைசி நிமிஷமாக இதை ஒருவேளை தெரிந்து கொண்டிருக்கலாம். அடுத்த கூட்டத்துல நீ கலந்து கொள்ள உனக்கு ஜீவன் இருக்குமோ இல்லையோ தெரியாது. அடுத்த கூட்டத்துல நீ மனம் ஒப்பு கொடுப்பதற்கு உனக்கு தருணம் கொடுக்கப்படுமோ கொடுக்கப்படாதோ தெரியாது. வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டம் முடிந்து நீ வீடு போய் சேர்வது கர்த்தருடைய சித்தம். வீட்டிலிருந்து நீ வெளியே வருவது கர்த்தருடைய சித்தம். நாளை காலையில நீ எழுந்திருப்பதும் கர்த்தருடைய சித்தம். ஜாக்கிரதை. வேதனைகள் வருவதற்கு முன்பதாக உன்னை நீ ஒப்பு கொடுக்கிறது உனக்கு நல்லது. அப்னேரே அப்னேரே, மதிக்கட்டவன் செத்தது போல செத்து போனாயோ. அப்னேரே அப்னேரே, மதிக்கட்டவன் செத்தது போல நீ செத்து போனாயோ. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே, மதிக்கட்டவன் போல நீ வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். பாவத்தோடு விளையாடாதே, பாவத்தோடு விளையாட. இப்போது உனக்கு அது இன்பமாக இருக்கும். நீ அந்த பாவத்தை செய்ய 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 உனக்கு பயங்கர இன்பம் இருக்கு. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ விவரிக்க முடியாத சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். உனக்கு தீர்மானம் இருக்குதா, இன்னிலிருந்து நான் சாமியுடைய பிள்ளையா மாறணும், இன்னிலிருந்து நான் பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், என்னுடைய வீட்டில வேதனைகள் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, நான் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நீ தீர்மானம் எடுப்பது உண்மையான மாத்திரம் கைகளை உயர்த்து. இப்பொழுது நீ கைகளை உயர்த்தி உன்னுடைய கரங்களை தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை நீட்டி உன்னை பிடித்துக் கொள்வார். இன்றிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, இன்றிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உன் வியாதியிலிருந்து விடுதலை, உன்னுடைய பிசாசுடைய கட்டுகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. எத்தனை பேருக்கு அந்த ஆசை வேண்டும்? எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும்? கைகளை உயர்த்தி காட்டுவோம். தேவாதி தேவன் இப்பொழுது உன்னை கைகளை பிடித்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஒரே நிமிஷம் கைகளை உயர்த்தியபடியே நாம் ஜெபிக்கலாம். உயர்த்தியபடியே நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus, thank you Father, thank you, thank you Lord, wonderful and wonderful Savior. கர்த்தாவே, கைகளை உயர்த்தி காண்பிக்கிறார்கள். தோடும் இயேசு சுவாமி, கைகளை பிடித்துக் கொள்ளும், என்னை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணு. நீ செய்கிற ஜெபத்தின்படி நம்முடைய கரங்களை நீட்டி கர்த்தர் உன்னை பிடித்துக் கொள்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே. என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. பூவுலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. பூவுலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா. கிருபை நிறைந்த கர்த்தாவே,
கைகளை உயர்த்தி காண்பிப்பவர்கள் எனக்காக அல்ல சுவாமி, எனக்காக கைகளை உயர்த்தவில்லை. தேவனே, உமக்காக கைகளை உயர்த்துறார்கள். இன்றைக்காவது எனக்கு ஒரு சக்தி தரமாட்டீரா? எத்தனை முறை நான் தீர்மானம் எடுத்தவள் ஆண்டவரே, எத்தனை முறை நான் தீர்மானம் எடுத்தவன், பல முறை தீர்மானம் எடுத்து விழுந்து விழுந்து போனவன். கர்த்தாவே, இந்த விழுந்து விழுந்து போன வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிட் வேணும் கர்த்தாவே. இனிமேல் நான் விடக்கூடாது. மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் நான் உம்முடைய பிள்ளையாகவே மரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு ராத்திரி தொடும் இயேசு சுவாமி. உம்முடைய திரு ரத்தத்தினாலே ஒவ்வொரு சரீரத்தின் கழிவிடும் இயேசு சுவாமி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.